இன்றைய முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல் என எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. அடுத்த கல்வியாண்டில் தேசிய தேர்வு முகமை மறுசீரமைக்கப்படும். ஆட்சேர்ப்பு தேர்வுகளை நடத்தாது என தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. இரட்டையல் சின்னம் தொடர்பான மனுக்களுக்கு விரைவில் தீர்வு. தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு. அதிகாரிகள் எதிர்ப்பை மீறி அதானி நிறுவனத்துடன் ஜெகன்மோகன் அரசு ஒப்பந்தம். நள்ளிரவில் எழுப்பி கையெழுத்து வாங்கியதாக முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு. வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்படுகிறது. மக்களவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தாக்கல் செய்தார். இந்த மசோதாவுக்கு அறிமுக நிலையிலேயே எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மசோதாவை எதிர்த்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு மனிஷ் திவாரி இந்த மசோதா கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது என்று கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் நாட்டின் ஜனநாயகத்தையே அது அழித்துவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அறிமுகம் செய்வது, பரிசீலிப்பது உள்ளிட்டவை இந்த அவையின் சட்டம் இயற்றும் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது என்பதால் மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என திரு மனிஷ் திவாரி வலியுறுத்தினார். அடுத்து பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு கல்யாண் பானர்ஜி நாட்டின் அடிப்படை அரசியல் அமைப்பையே இந்த மசோதா தகர்ப்பதாக கூறினார். பல மாநிலங்கள் சேர்ந்த ஒன்றியம்தான் இந்தியா என்றும் சட்டப்பேரவையும் மாநில அரசுகளும் மத்திய அரசுக்கோ நாடாளுமன்றத்திற்கோ கீழானவை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். மசோதாவை ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பதாக கூறிய சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திரு தர்மேந்திர யாதவ் இந்த மசோதா சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும் என எச்சரித்தார். சட்டமன்ற அதிகாரத்தை மசோதாக்கள் மூலம் சமரசம் செய்ய முடியாது என்று உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி உறுப்பினர் திரு அனில் தேசாய் கூறினார். மசோதாவை எதிர்த்து பேசிய திமுக உறுப்பினர் திரு டி ஆர் பாலு அவையில் 3/2 பங்கு மெஜாரிட்டி இருந்தால்தான் இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியும் என்ற நிலையில் பெரும்பான்மை இல்லாத போது இந்த மசோதாவை தாக்கல் செய்வது ஏன் என கேள்வி எழுப்பினார். Sir, how could they allow this bill? Allow this? मैं आपको मौका दूंगा, आपका नोटिस में दूंगा, आपका मौका बैठिए. Sir, when the government is not having 2/3 majority, how could they allow this piece of legislation in this house? I want to know, sir. The government can take up the matter to JPC so that it can be discussed there and bring back the bill to the house, sir. Thank you, sir. இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு சந்திரசேகர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்பதே பிரதமரின் விருப்பம் என்றும் எனவே அக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பலாம் என்றும் கூறினார். அது தொடர்பாக நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஆதரவாக 269 பேரும் எதிர்ப்பு தெரிவித்து 198 பேரும் வாக்களித்தனர். இதையடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் இந்த வாக்குப்பதிவின் போது பாதி பேரின் இருக்கைகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேலை செய்யாததால் வாக்குச்சீட்டு முறையும் பின்பற்றப்பட்டதாக கூறினார். அவையிலேயே ஒரே மாதிரி தேர்தலை நடத்த முடியாதவர்களால் நாடு முழுக்க ஒரே நேரத்தில் எவ்வாறு தேர்தலை நடத்த முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அடுத்த கல்வி ஆண்டில் இருந்து தேசிய தேர்வு முகமை முற்றிலுமாக மாற்றியமைக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட தேசிய தேர்வு முகமை நாட்டில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகங்கள், மேலாண்மை கழகங்கள், பல்கலைக்கழகங்கள் போன்ற உயர் கல்வி நிறுவனங்களுக்கான நுழைவுத் தேர்வுகளை நடத்தி வந்தது. இந்நிலையில் தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்பட்ட நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சனைகள் பூதாகாரமாக வெடித்தன. இதையடுத்து நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது. சர்ச்சைகள் வெடித்ததை அடுத்து தேசிய தேர்வு முகமையை சீரமைப்பது தொடர்பாக இஸ்ரோ நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் பரிந்துரைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருப்பதாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த திரு தர்மேந்திர பிரதான் இனி ஆட்சேர்ப்புக்கான தேர்வுகளை தேசிய தேர்வு முகமை நடத்தாது என்றார். इस बार एनटीए केवल हायर एजुकेशन स्टडी के लिए जो एंट्रेंस होगा उसी में फोकस करेगा. सर्विसेज के लिए भी एग्जामिनेशन करता था, उसमें से एनटीए को निवृत्त रखा जाएगा. साइबर क्राइम एक बहुत बड़ा चैलेंज बन चुका है. उसको एक डायनेमिक तरीके से सब मिलके हम काम करें, इसके एक अप्रोच हमने शुरू किया है. एनटीए की रिस्ट्रक्चरिंग की बात एक उस कमेटी ने कही है.
उस हिसाब से नया पोस्ट क्रिएशन करना, पोस्ट में नया अधिकारियों का नियुक्ति करना। நீட் தேர்வை பேப்பர் முறையில் நடத்துவதா அல்லது ஆன்லைனில் நடத்துவதா என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். இரட்டை இலை சின்னம் தொடர்பான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த திரு புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் எடப்பாடி திரு பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று கடந்த மார்ச் மாதம் வழக்கு தொடர்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் மனுதாரரிடம் புதிய மனுவை பெற்று நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதன்படி தேர்தல் ஆணையத்தில் புதிதாக மனு கொடுத்ததாகவும், ஆனால் அந்த மனு மீது தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நீதிமன்ற உத்தரவை மீறிய தேர்தல் ஆணையம் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி திரு மனோஜ் ஜெயின் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான புகழேந்தி தரப்பு வழக்கறிஞர் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மனுக்களை பரிசீலனை செய்யாமல் எடப்பாடி தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார். அடுத்து வாதிட்ட தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் இந்த விவகாரம் தொடர்பாக வரும் 24ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு திரு புகழேந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த புகழேந்தி தரப்பு வழக்கறிஞர் தேர்தல் ஆணையத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த பின்னர்தான் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இரட்டை இலை சின்னம் தொடர்பாக கொடுக்கப்பட்டுள்ள மனுக்களை முறையாக விசாரித்து விரைந்து தீர்வு காண தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டார். எனினும் தேர்தல் ஆணையத்துக்கு எந்த காலக்கெடுவையும் விதிக்க முடியாது என்று கூறிய நீதிபதி அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்தார். ஆந்திர முதலமைச்சராக திரு ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தபோது அதிகாரிகளின் எதிர்ப்பையும் மீறி அதானி நிறுவனத்திற்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான சூரிய சக்தி மின் விநியோக ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2021ஆம் ஆண்டு ஆந்திர மாநில மின் விநியோக நிறுவனம் அம்மாநிலத்துக்கு 10 ஆண்டுகளுக்கு சூரிய ஒளி மின்சாரம் தேவைப்படாது என்றும் தடையில்லா மின்சாரத்திற்கு மாற்று வழிகளை பரிசீலிக்கப் போவதாகவும் அறிவித்தது. இந்த அறிவிப்பு வெளியான மறுநாள் செப்டம்பர் 15ஆம் தேதி மத்திய அரசின் சூரிய சக்தி நிறுவன அதிகாரிகள் திரு ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து பேசினர். அவர்கள் அழுத்தம் தந்ததன் பேரிலேயே அதானி நிறுவனத்திடம் இருந்து சூரிய சக்தி மின்சாரத்தை வாங்க திரு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக கூறப்படுகிறது. அதே ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அதானி கிரீன்ஸ் நிறுவனத்திடம் இருந்து சூரிய மின்சாரத்தை வாங்க ஆந்திர அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதன்படி ஆண்டுக்கு 4161 கோடி ரூபாய் என 25 ஆண்டுகளுக்கு அதானி நிறுவனத்திற்கு ஆந்திர அரசு வழங்க வேண்டும். அப்போது எரிசக்தி துறை அமைச்சராக இருந்த பாலினேனி திரு சீனிவாச ரெட்டிக்கு இந்த ஒப்பந்தம் குறித்து எதுவும் தெரியாது என கூறப்படுகிறது. மூத்த அதிகாரி ஒருவர் நள்ளிரவில் தம்மை எழுப்பி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து பெற்றதாக அவர் கூறியுள்ளார். ஒப்பந்த விவரங்களை முழுமையாக படிக்க கூட விடாமல் தம்மிடம் அவசரமாக கையெழுத்து பெற்றதாகவும் அதானி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் என்பது கூட தமக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் திரு சீனிவாச ரெட்டி கூறியுள்ளார். திரு ஜெகன்மோகன் ரெட்டியின் உறவினரான அவர் இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஓங்கோல் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்னர் அக்கட்சியில் இருந்து விலகி நடிகர் பவன் கல்யாண் தலைமையிலான ஜனசேனாவில் அவர் இணைந்தார். இதனிடையே அதானி நிறுவனத்துடனான ஒப்பந்தத்துக்கு பல அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒப்பந்த தொகையான 4161 கோடி ரூபாய் சத்துணவு மற்றும் சமூக பொருளாதார திட்டங்களுக்கு செலவிடும் நிதியை விட அதிகம் என்று ஆட்சேபம் தெரிவித்த அவர்கள் அரசின் கஜானா காலியாகும் என்றும் எச்சரித்துள்ளனர். அந்த எதிர்ப்பை மீறி சூரிய ஒளி மின்சாரம் பெற ஒப்பந்தம் செய்யப்பட்டது அதானி குழுமம் மீதான அமெரிக்காவின் லஞ்ச குற்றச்சாட்டை நிரூபிப்பதாக உள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் 2வது நாளாக இன்றும் சரிவுடன் முடிந்தன. அமெரிக்காவில் நாளை வெளியாக உள்ள அந்நாட்டு மத்திய வங்கியின் அறிவிப்பில் வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு மற்றும் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பில் தொடர் சரிவு உள்ளிட்ட காரணங்களால் இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடனே வர்த்தகத்தை தொடங்கின. SBI, ICICI உள்ளிட்ட முன்னணி வங்கித்துறை பங்குகள் மற்றும் வாகனம், உலோகம், அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் துறை முன்னணி நிறுவன பங்குகளின் விலை 3% வரை குறைந்தது. வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்களின் பங்கு விற்பனையால் வர்த்தகம் முடியும் வரை சந்தைகளில் சரிவு நீடித்தது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1064 புள்ளிகள் சரிந்து 80,684 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 332 புள்ளிகளை இழந்து 24,336 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது.
சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு, வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நாளை கன முதல் மிக கனமழை பெய்யும் என்பதால் அந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சூறாவளி வீசும் என்ற வானிலை மையத்தின் எச்சரிக்கையை அடுத்து செங்கல்பட்டு, தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. குஜராத் மாநிலம் சூரத் நகரில் ஆதரவற்ற பெண்கள் 111 பேருக்கு இலவசமாக திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த இவர்களது திருமண விழா ஒரு கொண்டாட்டமாக நடத்தப்பட்டது. மணமக்களின் அந்தந்த மத வழக்கப்படி திருமணச் சடங்குகள் நடத்தப்பட்டன. 2008ஆம் ஆண்டிலிருந்து சூரத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் மகேஷ் சபானி நடத்தி வரும் மண விழாக்களின் மூலம் இதுவரை 900க்கும் மேற்பட்ட ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் மழையால் பயிர் பாதிப்புக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரியுள்ளனர். 35,000 ஏக்கரில் இளம் சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ள நிலையில் 1000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் அழுகிவிட்டதாக தெரிவித்த அவர்கள் ஒரத்தநாடு அருகே 10 கிராமங்களில் நிலத்தில் சாய்ந்த கதிர்கள் முளைக்க தொடங்கிவிட்டதாகவும் கூறினர். நாங்கள் பயிர் காப்பீடு செஞ்சிருக்கோம். அதற்கான முழு தொகையும் பெற்று தந்தால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த விவசாயத்துக்கு போக முடியும். ஏன்னா இதை நாங்கள் கடன் வாங்கி தான் செஞ்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் கடனை எப்படி அடைக்கிறது? எனவே ஒட்டுமொத்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க சூழல்ல அரசு மறு சுழற்சி முறையில் எங்களுக்கு விவசாயம் செய்வதற்கு உரிய நிவாரணத்தை கொடுக்கணும். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி அழுகிய பயிர்களுடன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தலில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது தொடர்பான வழக்கில் திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு KC வீரமணி ஆஜரானார். 2021ஆம் ஆண்டு ஜோலார்பேட்டையில் போட்டியிட்ட திரு வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணையில் திரு வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நாட்டிலேயே முதன்முறையாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 125A பிரிவின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் மீது தேர்தல் அலுவலர் வழக்கு தொடர்ந்தார். இன்று காலை நீதிமன்றத்தில் திரு வீரமணி ஆஜரானதை அடுத்து விசாரணையை அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பைக் டாக்ஸியை தடை செய்ய கோரி கோவை உக்கடம் பேருந்து நிலையம் அருகே கோவை மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் அனைத்து சங்க கூட்டுக்குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் விதிகளுக்கு உட்பட்டு ஆட்டோ ஓட்டும் தங்களின் வாழ்வாதாரம் பைக் டாக்ஸியால் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். சட்டத்திட்டங்கள் உட்பட்டு லைசன்ஸ் எடுத்து பேட்ஜ் போட்டு ஒரு யூனிஃபார்ம் போட்டு வண்டியை FC பண்ணி அதுக்கு நாங்கள் இன்சூரன்ஸை கட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி அது ஓட்டுறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சூரன்ஸ் கட்டலைனாலும் ஃபைன், யூனிஃபார்ம் போடலைனாலும் ஃபைன், அதே மாதிரி FC பண்ணலைன்னா நீங்கள் வந்தே எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை 2 வீலரில் எந்த ஒரு சட்டவிதம் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு டைம் FC பண்ணோன்னா 12 மாதம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே போயிடுது. அதுக்குள்ளே நாங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கணும், வாடகை வீட்டிலேருந்து வாடகை கொடுக்கணும். என்ன பண்ண முடியும்? தண்ணி பில்லு எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. பார்த்தா அதுக்கு GST, ஒரு டீ குடிக்க போனால் GST, ஒரு தோசை சாப்பிட்டா 9 ரூபா GST. அதுக்காக நாங்கள் வயிற்று கட்டி வாய் கட்டி நாங்கள் லேடிஸ் போயிடுவோம். ஆம்பளைங்களால் இருக்க முடியுமா? எல்லாம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாத்திரை மருந்துக்காக சம்பாதிக்கணும் இல்லைங்க. கோரிக்கையை வலியுறுத்தியபடி நாளை மறுதினம் சென்னையில் கோட்டை நோக்கி பேரணி நடத்த உள்ளதாகவும் ஆட்டோ தொழிலாளர்கள் தெரிவித்தனர். அல்லு அர்ஜுன் நடிப்பில் இம்மாதம் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியான புஷ்பா 2 திரைப்படம் 11 நாட்களில் 1322 கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அளவில் அதிக வசூல் செய்த படங்கள் பட்டியலில் இயக்குனர் ராஜமௌலியின் RRR படத்தின் சாதனையை புஷ்பா 2 முறியடித்து 3வது இடத்தில் உள்ளது. அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டது படத்துக்கு விளம்பரமாக அமைந்து வசூல் 70% அதிகரித்தது சாதனை படைக்க காரணமாகிவிட்டதாக அவரது ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கின் தீவிரம் குறைந்ததை அடுத்து 5 நாட்களுக்கு பிறகு ஐந்தருவி மற்றும் புலி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை கனமழையால் அனைத்து அருவிகளிலும் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு காரணமாக மெயின் அருவிக்கரை பலத்த சேதமடைந்தது. அங்கு பராமரிப்பு பணிகள் நடைபெறவிருப்பதால் தடை நீடிக்கிறது.
கோவை ஆலாந்துறை அருகே இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் கவரில் இருந்த கொம்பேரி மூக்கன் பாம்பை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் அதை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். அந்த வாகனத்தில் ஏற்பட்ட பழுதை நீக்கிக் கொண்டிருந்த போது எட்டி பார்த்ததால் அந்த குட்டி பாம்பு சிக்கியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு முன்பு பெய்த பலத்த மழை மற்றும் தாமிரபரணி வெள்ளப்பெருக்கு காரணமாக வாழை தோட்டங்கள் மூழ்கியதால் வாழை இலை வரத்து குறைவால் விலை உயர்ந்துள்ளது. தூத்துக்குடி காய்கறி சந்தையில் 400 ரூபாய்க்கு விற்பனையான சிறிய கட்டு 1300 ரூபாய் வரையும், 2000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பெரிய கட்டு 3300 ரூபாய்க்கும் விற்பனையாகின. வைகை அணை திறக்கப்பட்டுள்ள நிலையில் மானாமதுரை வைகை ஆற்றில் கீழ்பசலை மதகு அணையில் 2 கரைகளையும் வெள்ள நீர் தொட்டுச் செல்கிறது. 71 அடி உயர வைகை அணையில் நீர்மட்டம் 54 அடியை தாண்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து தொடரும் நிலையில் அடுத்த 4 நாட்களில் மழை பெய்யும் என்பதால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 57,200 ரூபாயாகவும், 1 கிராம் 7,150 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்படுகிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திர முதலமைச்சராக ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தபோது அதிகாரிகளின் எதிர்ப்பையும் மீறி அதானி நிறுவனத்திற்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான சூரிய சக்தி மின் விநியோக ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.